ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பள்ளிப்பாளையம் கைமணம். எங்கள் வீட்டோட தைப்பொங்கல் செலிப்ரேஷன் தான் பார்க்க போகிறேங்க. பொங்கல் பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு, பூஜைக்கும் வந்தாச்சு. இதுக்கு முன்னாடி என்னென்ன செஞ்சுருக்கேன்னு பார்க்கலாங்க. அழகாக கோலம் போட்டாச்சு. பொங்கல்னாவே நம்மளுக்கு எல்லாருக்கும் ஞாபகம் வர்றது வாசலை சாணி போட்டு மெழுகி கோலம் போடுறதாங்க. கலர் கோலம் போடுறது தான் ரொம்ப ரொம்ப ஹைலைட்டு. இப்போ பொங்கல் வைக்கிறதுக்காக, சூரிய பொங்கல் வைக்கிறதுக்காக அடுப்பு எல்லாம் ரெடி பண்ணியாச்சுங்க. மஞ்சள் குங்குமம்லாம் வச்சாச்சு. அடுப்பு முன்னாடி ஒரு கோலமும் போட்டாச்சு. கற்பூரம் முதல்ல ஏற்றி அடுப்பு பற்ற வச்சாச்சுங்க. இப்போ அரிசியும் பருப்பும் 1 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சு அந்த தண்ணியவே தான் இப்போ அந்த பொங்க பானையில் ஊற்றி இருக்கிறேன். இப்போ அதையவே தான் அடுப்பு மேலே எடுத்து வைக்கிறேன். ஏன்னா நம்மளுக்கு பொங்கி வரப்போ கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்கிறதுனால அந்த தண்ணியவே, அரிசி களைஞ்ச தண்ணியவே ஊற்றியாச்சு. இந்த இதில் ஹைலைட் என்னென்னா, இந்த அடுப்பை பற்ற வைக்கிறது தாங்க ரொம்ப ரொம்ப டஃப்பான ஒரு வேலை. ஏன்னா இது வந்து சிட்டி லைஃப்பில் வந்து நம்ம இந்த மாதிரியெல்லாம் பண்ண முடியாது. அடுப்பில் பொங்கல் வச்சுட்டு குக்கரில் பொங்கல் வைக்கிறவங்களும் இருக்காங்க. இந்த மாதிரி விறகடுப்பில் வைக்கிறது தான் ரொம்ப ரொம்ப ரிஸ்கே. ஆனால் அவ்வளோ பொங்கல் செலிப்ரேஷன்னா இதுதாங்க கிராமத்து வாழ்க்கை. அவ்வளோ அழகாக இருக்கும். நல்லா வாசலெல்லாம் சாணி போட்டு மெழுகி கோலம், கலர் கோலம் போட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி அடுப்பு கூட்டி நம்ம வைக்கிறது ஹைலைட்டே. பாருங்கள், கிளைமேட் இன்றைக்கி சூப்பராக இருக்குதுங்க. இந்த கிளைமேட்டுக்கு நான் 2-3 மாதம் கழித்து ஊட்டி கொடைக்கானல்னு போவோம். அந்தளவுக்கு பாருங்கள், மிஸ்ட்டு அவ்வளோ அழகாக இறங்குது. ஏன்னா சூரியன் வரல, இப்போ தான் கொஞ்சம் வெளிச்சம் வந்திருக்குது. ஏன்னா காலையில் 5:30 மணிக்கே அடுப்பை பற்ற வச்சாச்சு. பொங்கல் இன்னும் பொங்கி வரலைங்க, பொங்கி வரப்போகுது. ஏன்னா அடுப்பு ரொம்ப ஸ்லோவாக எரியுது. இதை பற்ற வைக்கிறதுலாம் ரொம்ப டஃப்பான காரியங்க. நல்லா அந்த ஒவ்வொருத்தர் வீட்டு வாசலில் பார்த்தா நல்லா சாணி போட்டு மெழுகி, கிராமத்து சைடுன்னு நகரத்து சைடும் அவ்வளோ அழகாக இருக்குங்க. சிட்டி லைஃப்பில் தான், அப்பார்ட்மெண்ட்ஸில் தான் நம்ம அந்த மாதிரியெல்லாம் பார்க்க முடியாது. அதுவும் இப்போல்லாம் ஒன்றா சேர்ந்து செலிப்ரேட் பண்ணுறது பார்க்குறக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. பொங்கல் வந்து பொங்கி வந்துருச்சுங்க. இப்போ அரிசி உள்ளே போடுறேன். சுவாமியை கும்பிட்டுட்டு பொங்கல் மெயினாக இதுதான் ரொம்ப ஹைலைட்டு. நல்லா பொங்கி கிழக்கு சைடு வந்து விழுந்துருக்குது. இப்போ பொங்கல் வந்து அந்த கொஞ்சம் தண்ணி எடுத்து வச்சுட்டு அரிசியை போட்டு நல்லா வெந்துக்கிட்டு இருக்குதுங்க. அரிசி வெந்ததுக்கப்புறம் வெல்லம் ஏற்கனவே நான் கரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஏன்னா அதெல்லாம் இங்கே கொண்டு வந்து பண்ணுறதுனா ரொம்ப வேலை. இப்போ சூரியன் பாருங்கள் வந்தாச்சு. சூரியன் வந்ததுக்கப்புறம் அடுப்பு அவ்வளோ சூப்பராக எரிஞ்சுதுங்க. அது வரைக்கும் ரொம்ப நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தேன். இப்போ பாருங்கள், அரிசி நல்லா வெந்துருச்சு. அரிசியும் போட்ட பருப்பும் வெந்தாச்சு. இந்த டைமில் வெள்ளைப்பாகு, ஏலக்காயும் போட்டு ஏற்கனவே காய்ச்சி வச்சுருக்கேன். அதை அப்படியே விட்டுக்க போகிறேன். இது நல்லா இந்த அடுப்பு எரிய அந்த தணல்லையே அவ்வளோ அழகாக வேகும். இதனுடைய டேஸ்ட், இந்த பொங்கலுடைய டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. நம்ம விறகடுப்பில் பண்ணுறது வந்து அவ்வளோ நல்லா இருக்கும் பொங்கல். என்ன தான் நம்ம கேஸ் அடுப்பில் பண்ணாலுமே இந்த மாதிரி விறகடுப்பில் பண்ணுறப்ப அந்த டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். பூஜைக்கெல்லாம் எடுத்து வச்சுட்டேங்க. பூஜை ரூமில் எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. பொங்கல் வந்து ஆயிட்டுருக்குது. ஆனவுடனே அப்படியே கொண்டாந்து பூஜை பண்ண வேண்டியது தான். இப்போ பாருங்கள், பொங்கல் நல்லா அந்த போட்ட அந்த சர்க்கரை பாகு எல்லாமே நல்லா அந்த அரிசிக்கோட நல்லா கலந்து வந்தாச்சு. இப்போ முந்திரி திராட்சையும் நெய்யில் வந்து வறுத்து வச்சுருக்கேன். இப்போ அதையும் இன்னும் கொட்டிக்கிறேன். போட்டுட்டு அப்படியே தம் வச்சிடலாம். ஒரு 20 நிமிஷம் அப்படியே வச்சிட்டோம்னா அந்த தணல்லையே நல்லா வேக அந்த டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. 2-3 நாள் ஆனாலும் இந்த பொங்கல் கெடாது. அவ்வளோ அழகாக இருக்கும். ஃபுல்லாக இந்த கிராமத்து சைடு பார்த்திங்கன்னா எல்லார் வீட்லேயுமே வெளி வாசலில் அதை பொங்கல் வைப்பாங்க. பார்க்குறக்கே அவ்வளோ அழகாக இருக்கும். இப்போ நல்லா கலந்து அப்படியே மூடி போட்டு வச்சுட்டேங்க. பூஜைக்கு எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. எங்கள் வீட்டு பொங்கல் இப்படி தான் நான் போச்சுங்க. உங்கள் வீட்டில் பொங்கல் எப்படி போச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.